படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா, படத்தை பற்றி நிறையா சொல்லணும், அதில் நிச்சயமாக சொல்லுவேன். அவங்க சிறுவனின் தாயார் சொல்லும்போது, சிறுவனான மாறி அவர்களின் தாயார் சொல்லும்போது, 5 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் உழைப்பை சொல்லித்தரணும்னு சொன்னாங்க. அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம் தான் வாழை. அதில் இன்னொன்று என்னென்னா, துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையில் வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமையும். ஏன்னா ஒரு ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷன், நீங்கள்லாம் படம் பார்க்காதவங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் வாட் இஸ் தேர் இன் தி மூவி. அந்த ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷனில் ஆஃப்டர் லூசிங் அ லாட் ஆஃப் பீப்புள் இந்த ஹோல் வில்லேஜ் ஹோல் ஹவுஸ் எல்லாம், அந்த சுச்சுவேஷன் விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை, கர்ச்சீஃபை மோந்து பார்த்த அந்த மோகத்தை, அந்த சினிமா மோகத்தை வளர்த்து கொண்டு சினிமா எடுக்கணும்னு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அமர்ந்திருக்காருன்னு சொன்னால் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஒருவர் இழப்பது என்பது, அந்த இழப்பிலிருந்து மீள்வது என்பது மிக மிக கடினம். என்னுடைய மூத்த அந்த சகோதரனை முதல் நான் இழந்தேன், தந்தையை இழந்தேன், மிகப்பெரிய சோகம். படப்பிடிப்பில் தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன். என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வீட்டை விழுந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல. நான் தான் தலைமகன். தலைமகனை இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல், அந்த சோகத்தை உள்வாங்கி, வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியுடன் இறுதி வரை இருந்து மறைந்தவர் தான் என் தாயார். என் மைத்துனர் இழந்தேன். இப்படி வரிசையாக நிறைவேறி இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன. அந்த சோகத்திலேருந்து மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ, எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும், நீ எண்ணம் கொண்டு வாழ்வோம் தான் மனிதன். அந்த மனிதனாகத்தான் மாறி செல்வதை நான் பார்க்குறேன். ஏன்னா பல பேருக்கு இந்த படம் ஒரு பாடமாக தான் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் என்ன பார்த்திங்கன்னா, நான் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் அல்ல. பார்க்குறதுக்கு பால்மேன் ஷர்ட்டை போட்டு நிற்கிறீங்க நிற்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்கின்றத தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இருக்க பல பேர் அப்படி தான் வந்திருப்போம். உழைப்பு ஒன்றே நம்பி, அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தவர்கள் தான். பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை சைக்கிளில் போய் தெருத்துருவா பேப்பர் போட்டவன் தான். நான் வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரம் கிடையாது. ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி, அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம், அப்புறம் நான் நிலைச்சி நிற்கிறேன்னு அதுக்கு காரணம் ஒன்று உழைப்பு. அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இதில் நடித்த 2 சிறுவர்கள், இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹஸ் ஷோன். இந்த பயோபிக்னு சொல்லும்போது தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் ஃபார் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப் அண்ட் ரியாலிட்டி. ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை நான் மாறிட்டு படம் பார்த்து வந்தேன்னு சொன்னேன். எல்லாருக்குமே, என்னை உள்பட, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ்லேயே ஒரு டீச்சரை லவ் பண்ண வந்தானா. அது டீச்சர் லவ் பண்ணதும் காவியில் போயட்டிக்காக தெர் இஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் தட் டீச்சர் என்பதை சிறப்பாக காட்டியிருப்பது தான் மாறி. ஏன்னா அந்த கர்ச்சீஃபை கொண்டு போய்ட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி, நான் உங்கள்கிட்ட நான் எடுத்தது உங்கள் கர்ச்சீஃப் தான் சொல்லி திருப்பி இப்போ கொடுக்கும்போது, அவங்க அதை கொடுத்தவன அந்த சிறுவனின் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது, இதெல்லாம் நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டியூரிங் ஸ்கூல் டேஸ், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மாதிரி மதராக நடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், உண்மையை வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும். எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சிருந்தார். இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல, வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு, காலை உணவும் தந்திருக்கிறேன், மதிய உணவும் தந்திருக்கின்றேன், நீ வரும்போதும் உணவு விட்டு வா என்று சொல்லி 3 சட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதையும் சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு திரும்பி வராப்பில் பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழைத்தோப்பொழியால் வரும்போது, அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக, இங்கே தானு சார் பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுறோம், இந்த மாதிரி போட மாட்டோன்னு. ஏன்னா போட்டால் பிறர் வலிக்கு விழுந்துருவாங்க சார், அதனால் போடாமல் இருக்கிறதே நல்லது. அந்த தோலை சொன்னேன். அப்போ அங்கேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா இங்கே வந்தோடனே அந்த ஓலச்சத்தங்கள் என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு ஷாக் which was given to all of us in the theater. அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை
என்னதான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு ஒரு பசி அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோரை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது உண்மையிலே யூ brought tears into my eyes மாதிரி. இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சார். அதை என்னதான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல. அந்த பசி, அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை. அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னெல்லாம் எண்ணங்கள் இருந்தது, அந்த எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி செல்வா எடுத்ததில் உண்மையிலே இஸ் கோயிங் டு பி a great director. We got many stalwarts sitting in front. Mari is one among the best directors I have ever seen, and Rajit sir, everybody who is here. You are doing yeoman service to the industry, and hats off. இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஒன்றே ஒன்று தான், உழைப்பு, உறுதி, நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். எதை பேசுறதுன்னு தெரியலையே, எங்கே ஆரம்பிக்கிறது. நேற்று படம் பார்த்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு எப்போவுமே நம்ம வந்து இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த எண்டு டைட்டில் கார்டு போகிறப்போவே ஓகே, டைரக்டர் வெளியே இருப்பார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார், படத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இங்கே பிளானிங்க்கு இடமே கிடையாது. நாடி நரம்பெல்லாம் கொலண்டு போய் எமோஷன் பீக்கில் ஆகி நான் மாறி கையை பிடிச்சிட்டு நிற்கான், அவன் என் கையை பிடிச்சிட்டு நிற்கான். ஒரு நிமிஷம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க, நானும் ஒன்றும் பேசலாம், ஒன்றும் பேசல, வெயிட் போயிட்டான். அந்த தேட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் லெஃப்டில் காரை நிறுத்திட்டு ஸ்டீரிங்கில் மயிராட்சன் படுத்து கிடந்தான். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்து கிடந்தான்ப்பா. அப்படியே அலங்கும் போல இருக்கு. என்ன இளவில்லாமல் மனசில் தோணுது. நேராக வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேயும் உறக்க வர மாட்டேங்க. நான்லாம் இடியே விழுந்தாலும் 10 நிமிஷம் தூங்குற ஆள். உலகத்தை பற்றி அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ விஷயங்கள் இருக்காப்பா உன் படத்தில். என்னடி சரி, அந்த லாரியில் ஏறி எல்லாரும் போகிறாங்க வாழை வெட்டதுக்கு. அந்த வாழை இந்த பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட்டு குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீடில். அந்த லாரி அப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான்டா சமம். அவ்வளோதான்டா அவங்க. அப்படி எவ்வளோ இடத்துல அந்த 2 சொம்மாடுமா எங்கள் ஊரில் சோமைன்னு சொல்லுவாங்க. 20-25 கிலோ இருக்கும், குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் தியாக ஒரு வாழை. 40 கிலோவை ஏற்றிட்டு வர்ற டைமில் நீங்கள் ஓரளவுக்கு பிளெயினில் நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு காலெல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இறங்கி திரும்ப சூரியன்லாம் கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்கல, ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். அது ஸோ அந்த பெயினை கடத்துகிற விஷயம் இருக்குல்ல, ஸ்க்ரீனில் இருந்து எப்போ இந்த பிள்ளைகளை யாம்டே ஒயிட் ஷாட்டு ஒயிட் நம்ம பாத்தியில் சும்மா நடந்து வரதே வந்து எவனாலும் நடக்கலாம். அந்த பாத்தியில் இந்த பாத்தினா எங்கள் இது வரப்பு, அதில் வந்து ஏற்கனவே அது எங்கள் ஊரில் செளியுமோ சகதி சேரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். இதில் இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது எதை சொல்ல, என்ன எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். காலமும் சூழலையும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். நான் வந்து உன் ஆஃபீஸுக்கு வந்து நிறைய தனியாக நிறைய பேசுகிறேன். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதில் ஒரு கல்லூரி, அதில் வந்து ஒரு காதல் அப்படின்னா, அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு லைஃப் இருக்குமில்ல, அதுதான் வாழை. ஸோ என்னை பொறுத்தவரையில் இது பரியேறும் பெருமாள் 1. அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பார்க்க, அப்படி தான் நான் பார்க்க. அதில் பரியேறும் பெருமாள், இதில் சிவனஞ்சான். ஆனால் 2மே மாறி. நடிகர்களை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ராகுல், குமரவேல், அப்புறம் வந்து சேகர் அம்மாவை நடித்த கோமதி அவங்க, அதுக்கப்புறம் வந்து நிக்கிலா விமல் அவங்க ஒவ்வொருத்தரும், அப்புறம் வந்து நம்ம கலையரசெல்லாம் அப்படி எவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாலா வந்து கேட்டுட்டு இருக்காங்க தெரியுது எனக்கு. அவன் லவ்வை வந்து இவர்கிட்ட சொல்கிறான், கேட்ட
ஏக்கா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏம்ல நீ அவனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல, அவங்க நம்ம அப்பா மாதிரியா இருக்கான், நம்ம அப்பா மாதிரியே பேசுறான், நம்ம உரிமைக்காக போராடுறான், இவன் நம்ம ஆளு, இவன் அவன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஏற்கனவே தாட் இருக்கு. உடனே அவ சரி ரைட்டுங்க. இப்போ மருதாணி தான் கொண்டு கொடுக்க சொல்லுவா, இவன் அந்த பேட்சை தூக்கிட்டு போறான், அருவாள் சுற்றி பேட்சை தூக்கிட்டு அங்கே போய் நிற்கான். எங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், டே ஒரு மாதிரி எமோஷன் ஆயிரும், கொஞ்சம் இதாக இருக்கு. அப்போ நேர பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்படி முடிச்சிடுறேன், போதும் அவ்வளோதான். எனக்கு நீ தம்பியா வந்து எனக்கு பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன அது பேர், என்ன பேர், தாபனபரணிகள் கொல்லப்படாதவர்கள் புக் எடுத்துட்டு வரான், வந்து வந்து கொடுக்கான். என்னடே நான் இது எழுதியிருக்க புக்கு, ரைட் படிச்சாச்சு. சில ஆளுகளை பார்த்தா டக்குன்னு தெரியும், இவன் வேற மாதிரி ஆட்டியா தூக்குவானே தாலி, சினிமா கையில் இருக்க அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க, இன்னைக்கு உச்ச நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பிஆர்ஓக்களுக்கு தெரியும். ஒரு 2-3 பேரை சொன்ன அதுலயும் ஒருத்தன்